தேமுதிக முன்னாள் தலைவரா இருந்த வறுமை ஒழிப்பு போராளின்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் சார் அவர்களுடைய அந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுது. குரு பூஜையெல்லாம் அனுசரிக்கப்படுறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கலந்துகிட்டு நிறைய விஷயம் அவரை பத்தி பேசுறாரு அந்த பிரஸ் மீட்ல. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடுகிட்டு இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த இறுதி அஞ்சலியில அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கும்பொழுதும் சரி, என்ன எல்லாருக்கும் தோன்ற ஒரு பொதுவான கருத்தா இருக்குன்னா, இப்போ இவ்வளவு பேசுறவங்க ஏன் அவர் களத்துல அரசியல் களத்துல இருக்கும் போது இதெல்லாம் பேசல. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இல்லைம்மா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க குரு பேச்சு நடத்துகிறாங்க. அது இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு போகிறாங்க. இரங்கல் அந்த இதில் போயிட்டு அவர் சமாதிக்கு, அது அவர் அடக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவது தான் தமிழனுடைய மரபு. அந்த அடிப்படையில் தான் சீமான் பேசியிருக்கார். அங்கே போயிட்டு அவர் பிடிக்காத விஷயம்லாம் பேச முடியுமா? அவர் எனக்கு இதுக்கு விஜயகாந்த் எனக்கு இது பிடிக்காது, அதுக்காக பிடிக்காதுன்னு சொல்லி பேச முடியாது இல்லையா? ஒன்றும் போகவே கூடாது. அப்படி பிடிக்கலன்னா போகக்கூடாது. அதே போல ஈவிகேஎஸ் ஐயாவுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கும் போறாரு. என்ன சொல்றாருன்னா, எனது ரொம்ப நெருக்கமான அன்பிற்கினிய ஐயா அப்படின்னு சொல்றாரு. இதே ஈவிகேஎஸ் இளங்கோவன் மதிப்பிற்குரிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் சுட்டு தள்ளப்பட்டப்போ பேசின அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீமான் அவர்கள் யாரை முன்னோடியா கொண்டிருக்காரு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை சொன்னவரை அன்பிற்கினியவர், மிக நெருக்கமானவர்னு சொல்றதும் ரொம்ப ஒரு சர்ச்சை கருத்தா கரெக்ட். எல்லாமே இறந்த பிறகு தானம்மா, இருக்கும்போதும் இல்லை, இறந்த பிறகு அப்படின்னா. ஆனால் ஈவிகே இளங்கோவன் பாலச்சந்திரனை பற்றி சொன்ன கருத்து எனக்கே முரண்பாடு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு கொடுமையாக வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை நமக்கே சில பல விஷயங்களுக்கு நிறைய விடுதலை புலிகள் விஷயத்தில் முரண் இருந்தாலும், அந்த குழந்தை உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனும், அடுத்த நிமிஷமே இறந்து கிடந்த பிரேதமாக ஒரு சீனும் பார்க்கும்போது இல்லை நம்ம சில விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்கள் இந்த விஷயம்லாம் போய் கேட்கணும்னு சொன்னால் சீமானுக்கு தான் கேட்கணும். இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சமீபத்தில் பாசாபாய் இறந்தார். அப்போது அவர் ஸ்வீட் பங்கிட்டாங்க. தெருவாக பாஜகவினர் பாசாபாய் அல்லுமா தலைவர் பாசாபாய் இறந்ததுக்காக ஸ்வீட் பங்கிட்டாங்க. இதேமாரி அத்வானியும் மோடி இறந்தா முஸ்லீம்கள் இப்படி ஸ்வீட் பங்கிட்டாங்கன்னா அது எப்படி மனசு வலிக்கும் அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், இறந்துட்டாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி, அது அந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இன்னைக்கு தேமுதிக முன்னாள் தலைவரா இருந்த வறுமை ஒழிப்பு போராளின்னு கூட சொல்லலாம். விஜயகாந்த் சார் அவர்களுடைய அந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுது. குரு பூஜையெல்லாம் அனுசரிக்கப்படுறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. கலந்துகிட்டு நிறைய விஷயம் அவரை பத்தி பேசுறாரு அந்த பிரஸ் மீட்ல. இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த இறுதி அஞ்சலியில அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கும்பொழுதும் சரி, என்ன எல்லாருக்கும் தோன்ற ஒரு பொதுவான கருத்தா இருக்குன்னா, இப்போ இவ்வளவு பேசுறவங்க ஏன் அவர் களத்துல அரசியல் களத்துல இருக்கும் போது இதெல்லாம் பேசல. ஏன்னா இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெருந்திரள் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேச்சை முன்னாடியே அவர் களத்துல இருக்கும் பொழுது பேசி இருந்தா ஒருவேளை விஜயகாந்த் சார் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைம்மா, யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு போறாங்க. அவங்க குரு பேச்சு நடத்துறாங்க. அது இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு போறாங்க. இரங்கல் அந்த இதில் போயிட்டு அவர் சமாதிக்கு, அது அவர் அடக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அங்கே செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவது தான் தமிழனுடைய மரபு. அந்த அடிப்படையில் தான் சீமான் பேசியிருக்கார். அங்கே போயிட்டு அவர் பிடிக்காத விஷயம்லாம் பேச முடியுமா? அவர் எனக்கு இதுக்கு விஜயகாந்த் எனக்கு இது பிடிக்காது, அதுக்காக பிடிக்காதுன்னு சொல்லி பேச முடியாது இல்லையா? ஒன்றும் போகவே கூடாது. அப்படி பிடிக்கலன்னா போகக்கூடாது. போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரை பாராட்டி அவர் செய்த சில பல நற்க காரியங்களை மேற்கோள் காட்டி பேசுவது மரபு, இயல்பு. அதை தான் சீமான் செஞ்சிருக்காரே தவிர, சீமான் அங்கே போய் அந்த கூட்டத்தை தன்வசப்படுத்துறதுக்காக போனாருன்னு சொல்றதெல்லாம் இது தன்வசப்படுத்த போனாருன்னு சொல்லல.
இப்போ பேசக்கூடிய கருத்துக்களை முன்னாடி அவர் களத்துல இருக்கும்போது முன் வச்சிருந்தா இல்ல களத்துல இருக்கும்போதுன்னு சொன்னா களத்துல எது தூரமா இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது களத்துல வந்து வைக்கும்போது எப்படி பண்ண முடியும்? இப்ப வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சு கருணாநிதியே இது லெட்டர். அப்போ ஜெயலலிதாவும் உயிரோட இருக்கும்போது கலைஞரும் ஜெயலலிதா நேர் எதிரி, இறந்துட்டாங்கன்னும் போது இரங்கல் தெரிவிப்பது இயல்பு தானே. அதே மாதிரி கருணாநிதி மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுகவை சேர்ந்த அன்றைய முதல்வர் உட்பட எல்லாமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து நீங்க உயிரோடு இருக்கும்போது அவர் கூட இருந்து வேலை செஞ்சிருக்கலாம்னு சொல்ல முடியாது. இல்ல கூட இருந்திருக்கலாம்னு சொல்லல சார். அரசியல்ல களமாடும் பொழுது அந்த முன்வைக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், இல்ல தனிநபர் தாக்குதல். சீமானை பொறுத்தவரை நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய விமர்சனங்களை எல்லாரை பத்தியும் வச்சிருக்கேன். விஜயகாந்த் பத்தி பெரிய அளவுக்கு விமர்சனங்களை முன் வச்சது இல்லை. இதுதான் ஏன் சார், அவர் தமிழரே கிடையாது, தெலுங்கர்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாரு. கர்நாடகால இருந்து தண்ணி வரலன்னா என்ன, டாஸ்மாக்ல தண்ணி வந்தா விஜயகாந்த் அவர்களுக்கு போதும்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய அது அரசியல் ரீதியா அந்த நேரத்துல பெரிய அளவுக்கு ஒரு, அதாவது மற்ற திமுக விமர்சனம் பண்ற மாதிரி எல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் விஜயகாந்த் விமர்சனம் பண்ணல. இப்போ வந்து இரங்கல் தெரிவிக்க போகும்போது அங்க வந்து நல்ல விஷயங்கள் பேசுறதுதான் சரியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுனீங்களா அப்படி பேசுனீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கூட வந்து பிரதமர் மோடி வந்து முன்னாள் பிரதமர் விபி சிங் மன்மோகன் சிங்குடைய அந்த இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டு அவர் எழுதிய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு மிக சிறந்த ஒரு பிரதமராக இருந்தார், சிறந்த ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தார். இப்போ எல்லாம் வந்து பாராட்டுறதுக்காக கடந்த காலங்களில் மன்மோகன் சிங்கை இதே மோடி வந்து எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை சார், தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. ஏன்னா அவர் எந்த விதத்தில் பேசுவார், அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சு காட்டி இது பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு உருவக்கேலி பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுதான் சொல்கிறேன். ஏன் இவர் மோடி பண்ணலையான்னு கேட்குறேன், மன்மோகன் சிங்கை மோடி பண்ணலையான்னு கேட்குறேன். தத்தி நடக்கிறாருன்னு சொல்லவே இல்லையா? 2014 தேர்தலுடைய பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரதமர் இருந்தார், அவர் நடக்கிறதே வந்து நடக்கணுமா வேண்டாமான்னு நினச்சி தான் நடக்கிறேன்னு அதெல்லாம் உருவக்கேலி பண்ணார். இன்னைக்கு வந்து முதல்ல வந்து உட்காந்துருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு சாதாரணமான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் சீமான் வந்து விஜயகாந்துடைய அந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு போய் கடலுக்கு விஜயகாந்தை பாராட்டி பேசுவது என்பது அது ஒரு பெரிய, அதெல்லாம் மரபு தான். விஜயகாந்த் அவர்களை தாண்டி வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் எந்த மாதிரியான ஒரு அவதூறு கருத்துக்களை முன் வச்சாரு அப்படின்றதும் தெரியும். இப்போ வந்து அவர் சங்கீனா சகதோழன் அவர் கூட அந்த அரசியல் சந்திப்பையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஜயகாந்த் குறித்து அப்படி பேசி இப்போ வந்து நல்லா பேசி இப்போ ரஜினிகாந்த் பற்றியும் வேற மாதிரி சொல்லி இப்போ அரசியல் சந்திப்புகள் நடத்துறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய மக்கள் வந்து சீமான் அவர்களின் அரசியல் பாதை மாறுகிறதோ அப்படின்ற ஐயம் எழுது அப்படின்னு சொல்றாங்க சார். அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை மாறினாதான் மாறுதான்னு சொல்லணும். சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா அரசியலில். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அரசியலில் வந்து செல்லா காசாக்கிடுவாங்க. அதனால் சில விஷயங்கள் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் அப்படியே நெளி சுழுவா. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த நெளி சுழுவு வந்து கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ கடைப்பிடிப்போம் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்கப்புறம் சிறு மாற்றங்கள் வரும் அப்படின்னு மாற்றங்கள் இல்லை. அதான் சொல்றேன், விஜயகாந்துடைய நினைவேந்தல் நிகழ்வுக்கு போனது நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சையா பேசுறீங்க, போனது என்ன தவறு? நல்ல மனுஷன் போனது தவறு இல்லை சார். இதற்கு முன்னாடி இருந்த கடந்த கால அந்த பேச்சுக்களையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுதில்ல. அதுதான்மா, கடந்த காலம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் சொல்றேன். உதாரணமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க மன்மோகன் சிங்குடைய இதுக்கு இறுதி அஞ்சலில் மோடி கலந்துக்கிட்டது எப்படி, அதே மாதிரி தான் கலந்துக்கிறாங்க இல்லை எல்லாமே. அரசியல் அதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. அதே போல EVKS ஐயாவுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கும் போறாரு. என்ன சொல்றாருன்னா, எனது ரொம்ப நெருக்கமான அன்பிற்கினிய ஐயா அப்படின்னு சொல்றாரு. இதே EVKS இளங்கோவன் மதிப்பிற்குரிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் சுட்டு தள்ளப்பட்டப்போ பேசின அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சீமான் அவர்கள் வந்து யாரை முன்னோடியா கொண்டிருக்காரு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை சொன்னவரை அன்பிற்கினியவர் மிக நெருக்கமானவர்னு சொல்றதும் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சை கருத்தா பாக்க. எல்லாமே இறந்த பிறகு தானம்மா, இருக்கும் போதும் இல்லை, இறந்த பிறகு அப்படின்னா. ஆனா EVKS இளங்கோவன் வந்து
பாலச்சந்திராவை பற்றி சொன்ன கருத்து எனக்கே முரண்பாடு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு கொடுமையாக வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை நமக்கே வந்து சில பல விஷயங்களுக்கு நிறைய விடுதலை புலிகள் விஷயத்தில் முரண் இருந்தாலும் அந்த குழந்தை உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனும் அடுத்த நிமிஷமே இறந்து கிடந்த பிரேதமாக ஒரு சீனும் பார்க்கும்போது மனசு கலங்கிச்சு நமக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஈவி.கே. இளங்கோவன் பயன்படுத்திய வார்த்தை வந்து அது கொடுமையான வார்த்தை. அந்த ஒரு கொடுமையும் தாண்டி எப்படி வந்து மிக நெருக்கமானவர் அதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து அரசியல் ரீதியாக இன்னைக்கு வந்து மரணிச்சிட்டார் அவரு. அதை மேற்கோள் காட்டியோ அல்ல அதை குத்தி காட்டியோ நம்ம பேசக்கூடாது என்பதை தவிர்க்கணும். அரசியல் நாகரிகம். அதை பேசியிருந்தால் நீங்கள் அதையும் கூட கேள்வியை கேட்டிருப்பீங்க. ஈவி.கே. இளங்கோவனை பற்றி வந்து அவர் வந்து பாலச்சந்திராவுக்கு இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், அதனால் அவரை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாலும் நீ ஏதோ விவாத பொருளாக இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம வந்து இறந்த பிறகு ஒருத்தர் போய் அந்த நினைவேந்தல் நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு பேசுகிற பேச்சுகளுக்கெல்லாம் வேக்கானோ விளக்கம் கழித்து இருக்கிறது தவிர்க்கணும். நிறைய என்ன கேட்குறாங்கன்னா மக்கள் கேட்கும்பொழுது இறந்த பின்பு அஞ்சலி செலுத்த போகிறது தவறில்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஈழத்தில் மக்களை கொண்டு குவிச்சவங்க இறந்தாலும் இப்படி போய் இறுதி அஞ்சலி செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சார். நீங்கள் இதெல்லாம் சீமான் கிட்ட தான் கேட்கணும். இல்ல ஆதரவு தெரிவிக்கிறவங்க எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க? இல்ல நம்ம சில விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நீங்க இந்த விஷயம் எல்லாம் வந்து போய் கேட்கணும்னு சொன்னா சீமான் கிட்ட தான் கேட்கணும். இப்போ பாஜக RSS வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சமீபத்தில் பாசாபாய் இறந்தாரு. அப்போது அவர் வந்து ஸ்வீட் பங்கிட்டாங்க. தெருவாக வந்து பாஜகவினர் பாசாபாய் அல்லுமா தலைவர் பாசாபாய் இறந்ததுக்காக ஸ்வீட் பங்கிட்டாங்க. இதேமாரி அத்வானியும் மோடி இறந்தா முஸ்லீம்கள் இப்படி ஸ்வீட் பங்கிட்டாங்கன்னா அதை எப்படி மனசு வலிக்கும் அவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், இறந்துட்டாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி அது அந்த சப்ஜெக்ட் அப்படியே விட்டுடணும். அவன் ஒரு கொடுமைக்காரன், கொடூரமானவன், அவன் இறந்துட்டான் அப்படி. இப்போ நாளைக்கு வந்து அத்வானி இறந்தாலும் இதுதான் நிலை, மோடி இருந்தாலும் எல்லாருமே மரணிக்கக்கூடியவங்க தான். இந்த உலகம் வந்து நிரந்தரமானது இல்லை, மரணிக்கக்கூடியது. அப்போ அந்த மரணத்தில் கூட அரசியல் அப்படின்ற அந்த இதுவை வந்து தேர்றது என்பது, அரசியல் செய்யணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொன்னால் மனத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையை தேடி வாயில் போட்டுக்கிறதுக்கு சமமானது. அப்போ பாஜக இதை செஞ்சுது இல்லைங்களா? இப்போ அதேமாரி வந்து சீமான் செய்யலையா நீங்கள் அதான் கேட்குறீங்க. அவர் வந்து இறந்துட்டார் ஈவி.கே., அதனால் அவர் அதை மேற்கோள் காட்டணும். இப்போ இது ஒரு கால் நாளைக்கு ராஜபக்சேவே இருந்தால் கூட சீமான் வந்து இரங்கல் தெரிவிப்பாரா? ராஜபக்சேவே இறந்துட்டா கூட அவருடைய இதுக்கு போய் மாலை அணிவிச்சு அவருடைய சிறப்பை பற்றி பேசுவாரா? இப்படியெல்லாம் கற்பனைக்கெல்லாம் முன்னாடியே பதில் சொல்லணுங்க. அது இலங்கை ராஜபக்சே என்பது வேறு, இங்கே தமிழகத்தினுடைய தலைவர்கள் என்பது வேறு. இல்லை சார், இப்போ இறுதி அஞ்சலி செலுத்துறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்கினியவர்னு சொல்றதாகட்டும், இப்போ பாஷாபாய் விவகாரத்திலே வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னும் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா அப்பான்னு சொன்னது என்னது, அவரு இப்போ சீமானை பொறுத்த இல்லையா, வயசுல மூத்தவன் தான் அப்பா, அண்ணன். என்னைய கூட அண்ணன் தான் கூப்பிடுவேன், நானே அண்ணன் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கும் சமமான வயசு தான் இன்னும். நானே அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார். அதேமாரி வந்து கொஞ்சம் மூத்தவன் தான் தாத்தான்னு கூப்பிடுவார், முப்பாட்டன்வார், பாட்டன்வார், ஆத்தத்தா, அப்பத்தான்வார். அவங்க அந்த தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த ஒரு சொந்த உறவு முறையை வைத்து அவருக்கு அழைப்பது பாஷாபாய்க்கு மட்டும் சொல்ல, அவர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாஷாபாய் வந்து பேசியிருக்காரு, ஃபோனில் பேசியிருக்காரு, அவர் விடுதலை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் தான் அவர் செய்தியாளர் மத்தியில் பேசுகிறாரு. தெரியாத நபர் அப்படியெல்லாம் இல்லை, அவர் பொய்யா அள்ளி விடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய முறை எனக்கு தெரியும் பாஷாபாய் வந்து சீமானியிடம் அலைபேசியில் பேசியிருக்காரு. சிறைவாசி விடுதலை கோரி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சி போராட்டம் நடத்துறதுக்கு நன்றி சொன்னதும் பாஷாபாய் தான் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார். ஒரு 84 வயசு பாஷாபாய்க்கு. ஒரு மரியாதை நிமித்தமா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தபடியா நம்ம விஜயகாந்த் சார்கிட்டே வந்தோம்னா, அவருக்கான அந்த குரு பூஜைக்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல தடைய மீறியும் வந்து தேமுதிகவினர் பேரணி போயிருக்காங்க. இந்த அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? மௌன அஞ்சலிக்கெல்லாம் அனுமதியை கேட்கக்கூடாது, போயிட்டே இருப்பாங்க.
ஏன்னா இப்போ வர வர வந்து அண்ணாமலையுடைய பேச்சு தான் திமுக கேட்குதோ என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னால் இதேமாரி அண்ணாமலை வந்து ஏற்கனவே பாஷாபாய் விஷயத்துக்கு கூட ஊர்வலத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்து தமிழக அரசுன்னாரு. பாஷாபாய் இறுதி ஊர்வலத்துக்கு எந்த நாட்டிலையும் அனுமதியே கேட்க மாட்டாங்க, வடம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் முறை, அப்படியே எடுத்துகிட்டு போனது தான். அதுக்கு ஏன் அனுமதி கொடுத்து திமுக அரசுன்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதனால் இப்போ வந்து இவங்க என்னடான்னா நினைவேந்தலுக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுப்பு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு போகிறாங்க, ஜெயலலிதாவுக்கு போகிறாங்க, பெரியாருக்கு போகிறாங்க, அண்ணாவுக்கு போகிறாங்க, போகிறாங்களா இல்லையா? போய் ஊர்வலமாக போய் அந்த மாலை அணிவிக்கிறதோ அங்கே போய் வணங்குறது எல்லாமே நடக்குது இல்லையா? இப்போ அந்த அடிப்படையில் தான் விஜயகாந்தை கேட்குறேன், ஏன் இது திமுக காவல்துறை வந்து மறுக்குது அப்படின்றது எனக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. தவறு இது. விஜயகாந்த் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து தமிழரே கிடையாது, தெலுங்கர் தான் ஒரு ஆணித்தரமான பதில அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு தெரியாது, அவர் தமிழ் தேசியவாதி அப்படி பேசுவார். நான் தமிழ் தேசியவாதி இல்லை, தமிழ் தேசிய சித்தாந்தவாதியும் இல்லை. நான் அதை தாண்டி அவர் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எப்படின்னா தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல்னு சொல்லலாம். அந்த கருத்துக்களை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, எது தனிப்பட்ட கருத்து, தனி மனித கருத்து? இல்லை, அதான் கர்நாடகால இருந்து தண்ணி வரல, முல்லை பெரியாறுல தண்ணி வரலன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது, டாஸ்மாக்ல தண்ணி வரலன்றது தான் விஜயகாந்துக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இல்லை, அது நான் என்ன சொல்றேன், எதிரி முனையா ஏதோ அந்த காலத்துல பேசுன விஷயங்களை ஏன் இப்போ அவர் இறந்துட்டாரு, இறந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி ஏன் குத்தி காட்டிட்டு இருக்கீங்க? இப்ப போறாரு, பாராட்டிட்டு வராரு, சந்தோஷப்படுங்க. நீங்க வார்த்தையை விட்டுட்டா அதை திருப்பி அள்ள முடியாது இல்ல? அது அரசியல் இதெல்லாம் சகஜமா தானே இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் நீக்கிடுன்னு சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தோம் டாஸ்மாக் எடுத்துட்டாங்களா, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா போன தீபாவளியோட இந்த தீபாவளிக்கு ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா விற்பனையா இருக்குன்னு அதே திமுக தான் சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறவங்க சொல்றவங்க எப்படி ஒவ்வொரு தீபாவளிக்கு 100 கோடி எக்ஸ்ட்ரா விற்கிது அப்படின்ற கேள்வி உங்ககிட்ட இருப்பா. அரசியல்ல பேசினாலும் ஒரு மேடை நாகரிகத்தோட பேசணும் அப்படின்றத நம்மளோட தமிழர் மரபு. பேசும்போது உயர்திணை கூட இல்லாம அக்ரிணையில அது இது அப்படின்னு பேசுறது எப்படி ஏற்புடையதா இருக்கும் சார்? அவரு வந்து அப்ப அரசியல் ரீதியா பேசியிருக்கலாம். இப்ப இறந்துட்டாரும் போது அந்த மனிதனுடைய நல்ல குணங்களை மேற்கோள் காட்டி வந்து நினைவேந்தல் நிகழ்வுல கலந்துட்டு போயிருக்காரு. இதுக்கு சந்தோஷப்படுங்க, அதை விட்டு ஸ்வீட் பங்கு வைங்க. அதை விட்டுட்டு அவர் அப்ப பேசினாரு நொண்டிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.